கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போதும் கூட இந்த நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையானது மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 50வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகுதுன்னா, அந்த இறைவார்த்தை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். பார்த்தீங்களா? அந்த இடத்துல இயேசுவின் தாயாரும் அவங்க சகோதரர் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, உம்மோடு கொஞ்சம் பேசணும், வெளியே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் சகோதரர் யார், என் தாயார் யார், என் பிதாவின் சித்தப்படி யார் செய்கிறாங்களோ அவங்களே எனக்கு சகோதரம் சகோதரியும் தாயுமா இருக்கிறாங்கன்னு அந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அவர் அந்த பிதாவின் சித்தம் செய்வேன் ஆண்டவரே, இனி எங்களுடைய சித்தம் அல்ல, நீர் என்ன சொல்கிறீரோ அதை நாங்கள் செய்வோம், நீர் காட்டும் வழியில் நடப்போம், உன் பாதம் ஒன்றை பிடிப்போம், அன்பு நேசரே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காகவே வந்துட்டாங்க. இப்போ நம்ம யோவான் சுவிசேஷம் 3:16 அப்படி தான் வாசிக்கிறோம். அவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது யாராக இருந்தாலும் சரி, இந்த பூமியின் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரை, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தொலைவோ அவ்வளோ தொலைவில் வாழக்கூடிய அத்தனை ஜனங்களும் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், பரலோக பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே அவருக்கு சகோதரன் சகோதரி தாய் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அருமையான இந்த இறைவார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குது, அவருடைய தீர்மானத்தின்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். யோவான் 1:12 பார்க்குறோம், அவருடைய நாமத்தின்மே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கிட்ட ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே அவருடைய புத்திரர் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறார் ஆண்டவர். அப்போ பார்த்தீங்களா? அப்போது ஆண்டவர் பாருங்கள், பிதாவுக்கு புத்திரர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு புத்திரர், பிதாவின் செல்ல மகன். அப்போது அவர் சொல்கிறாரு, பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் செஞ்சிட்டாலே போதும், நீங்கள் தான் எனக்கு சகோதரர் சகோதரிங்கிறார். பார்த்தீங்களா? அப்போது அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்மை அவர் குடும்பத்தோடு ஒன்றாக இணைத்து கொள்கிறார். பாருங்க, அந்த சீஷனாக இருந்தோம் என்றால், கர்த்தருக்கு நம்ம சீஷனாக வாழ்வோம் என்றால், சீஷியாக இருப்போம் என்றால், அவருடைய சகோதரனாக சகோதரியாக அவருடைய தாயாக நம்மை பாவிக்கிறார். எவ்வளவு அழகாக நம்மளுக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கிறது. ஆகவே அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அழகாக ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் செய்யப்படும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறார். அப்போது பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்படிங்கிறார். பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறதோ அது இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, அதுதான் அவர் பிறப்பின் போதும் அப்படிதான் சொல்கிறாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும். அப்போ இதை நம்ம செய்யணும். மனுஷர் மேல் பிரியம் வைத்து தான் ஆண்டவர் உலகத்தில் வந்தார். ஒருவனும் கெட்டு போயிடக்கூடாது, அவனுக்காக நான் அவன் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் போக்குகிற கிருபாதார பலியாக என்னையே பலியாக ஒப்பு கொடுத்து என்னுடைய சொந்த இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அவர்களை விலையேற பெற்றவர்களாக நான் மாற்றுவதற்கே இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது, நம்மை அவர் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் மீட்கப்பட்ட அன்றே நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நீ வா பாவி, என்ன சொல்கிறாரு, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே அப்படின்னு சொல்கிறார். நமக்கு சொந்தம் இல்லை. ஆண்டவர் நம்ம அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை விலகிரியம் போட்டு நம்மளை காசுக்கு வாங்கிட்டார் ரத்தத்தை கொடுத்து. அப்போ நம்ம அவர் சித்தத்தை தான் செய்யணும், அவர் வேலையை தான் செய்யணும், அவருடைய வாக்குக்கு தான் நம்ம செவி கொடுத்து அவருடைய அடிச்சுவடுகளில் நம்ம நடந்து செல்லணும். பார்த்தீங்களா? அப்போது சித்தத்தின்படி நம்ம செஞ்சால் போதும், அவங்க தான் நமக்கு சகோதரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பாருங்கள், அவருடைய சித்தத்தின்படி அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு பெரியதொரு வேலையை கொடுத்தார். பார்த்தீங்களா? நீ என் தாயாக இருக்கிற அப்படின்னு சொன்ன மாதிரியே அந்த இடத்துல மரியாதை அந்த சீசன் இடத்துல ஒப்பு கொடுக்குறது பார்க்குறோம். சொந்த சகோதரனை போல நினைத்து தனக்கு பின்னால் நான் தம்பி அம்மாவை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுக்குறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நம்ம இருக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு ஆண்டவர் அவருடைய சகோதரர்கள் அநேகர் உண்டு, அவருடைய சகோதரிகள் அநேகம் உண்டு, அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு.
எல்லாரையும் நமக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக தாய்மார்களாக ஆண்டவர் தர சித்தமாக இருக்கிறார். ஆகவே நாம் செய்வது ஒன்றே ஒன்று தான், பிதாவின் சித்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே எனக்கு போஜனமாக இருக்குதுன்னு சொல்கிறார். அதுதான் எனக்கு உணவுன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அப்போ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய திட்டத்தை செய்வது தான் என்னுடைய முதல் கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம இருக்கணும். எப்படி அவர் எப்படி சுவிசேஷத்தை சொல்லி சுற்றி திரிந்தார், எல்லாருக்கும் என்ன செஞ்சார், வியாதியஸ்தர்களெல்லாம் கண்டபோது மனது உருகி அவர்கள் மேலே பாசம் வைத்து அந்த வியாதிகளெல்லாம் நீக்கினார், சுகத்தோடு வீட்டுக்கு அனுப்பினார். மேய்ப்பினில்லாத ஆடுகளை போல் இருக்கிறாங்களே அவங்களுக்காக பரிதாபப்பட்டார். இப்படி நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிந்தார். அந்த அடிச்சுவிட தான் நம்மளுக்கும் கொடுக்குறார். இன்றைக்கி அதனால தான் நாமும் நம்மளால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கணும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும், தேறுதல் சொல்லணும். ஆண்டவர் சொல்கிறார், அழுகிறவனுடைய அழுங்கள், சிரிக்கிறவர்களுடைய சிரியுங்கள்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம எல்லா சூழ்நிலையும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மக்கிட்ட இருக்கும்போது அப்படியே நம்ம நடப்போம். அவருடைய சித்தம் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். நம்முடைய சொந்த சித்தத்துக்கு ஒருபோதும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்போது அப்படியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் நடந்தால் இன்றைக்கி அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படும். இன்றைக்கி அப்படிலாம் இல்லாதனால சுய சித்தத்தில் தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, தான் பிள்ளைகள் உண்டு, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுய போக்கில் சுய இதில் வாழ்கிறதுனால தான் இப்போ எப்படி இருக்குது உலகமானது. அது ஒரு ஒரு அன்பற்ற ஒரு சூழ்நிலையில் போகுது. அப்போது ஆண்டவருடைய சித்தத்தின்படின்னு சொன்னால் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். ஆண்டவருக்கு வித்தியாசமெல்லாம் கிடையாது. அப்படி நம்ம செஞ்சோம்னா அவர் நம்மை சகோதரனாக சகோதரியாக தாயாக ஏற்றுக்கொள்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு யாரெல்லாம் பழகுறாங்களோ, சபையோ வீடோ வெளியோ சமூகமோ எங்கு சென்றாலும் சரி, எல்லாரையும் உங்களுடைய சொந்த சகோதரர்களாக சகோதரிகளாக நீங்கள் நினைங்க. பள்ளிக்கூடத்தில் சொல்கிறீங்க உறுதிமொழி, எல்லாரும் என்னுடைய சகோதரனும் சகோதரியும் சொல்லி. ஆனால் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சா எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவுகளோ எந்த விதமான ஒரு வேறுபாடுகளோ உலகத்தில் காணவே படாது. எல்லாரும் சகோதரத்துவத்துடன் நல்ல ஒற்றுமையுடன் நல்ல அன்புடன் பண்புடன் பாசத்துடன் நாம் வாழ்ந்து பரலோகமே பூமியில் இறங்கி வந்தது போல் நம்ம உணர முடியும். அப்படி நீங்கள் வாழ இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களா? ஒப்புக் கொடுப்போம்.